வணக்கம். ஒரு ட்ரேட் வார் இன்னொரு கூட்டணிய ஸ்ட்ராங் ஆகுமா? கேக்குறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இல்லையா? அமெரிக்கா இந்தியா மேல போட்ட சில வரிகள் பிரிக்ஸ் கூட்டணியே காலி பண்ணிடும்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்னவோ அப்படியே உல்டா. வாங்க, இந்த சுவாரஸ்யமான கதைய கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த கேள்விதான், இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. சும்மா சில வரிகளை வச்சு ஒரு பெரிய கூட்டணிய உடைச்சிட முடியுமா? இல்ல சில சமயம் நாம கொடுக்கற பிரஷர் நாம எதிர்பார்க்காத அப்படியே ஆப்போசிட் ரிசல்ட்ட கொடுக்குமா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பிரிக்ஸ் பத்தி டொனால்ட் ட்ரம்ப் ஒருமுறை இப்படிதான் சொன்னாரு. அவங்க உருவானா அது ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும்னு. இதனால எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அமெரிக்காவோட எக்கனாமிக் பிரஷர்ல இந்த குரூப் உடைஞ்சிடும்னு தான். ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? இந்த முழு கதையும் ஆரம்பிக்கிறதே ஒரு வரி விதிப்பில இருந்துதான். பார்க்க சாதாரணமா இருந்த ஒரு வர்த்தக அறிவிப்பு எப்படி ஒரு பெரிய உலகளாவிய புயலா மாறுச்சுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட், இந்த பிரிக்ஸ் கூட்டணி யாருன்னு ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகளோட பவர்ஃபுல் எக்கனாமிக் கூட்டணி தான் இந்த கதையோட ஹீரோவே. 50%. இதுதான் அந்த ஷாக்கிங் நியூஸ். ஏற்கனவே 25% வரி இருந்துச்சு. இப்போ அது அப்படியே டபுள் ஆக்கிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க வாங்குற ஒரு பொருள் மேல இருக்கிற வரி ஒரே நைட்ல 2 மடங்கானா எப்படி இருக்கும்? அதுதான் அன்னிக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு நடந்த ஒரு பெரிய அடி. பாருங்க, இந்த வரி உயர்வுங்கிறது வெறும் நம்பர்ஸ் கேம் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது. நாம போடுற ட்ரெஸ்ஸு, நம்ம நகங்க, ஏன் நாம சாப்பிடுற இறால் வரைக்கும் எல்லாத்தையும் இது பாதிச்சுது. இதனால இந்த தொழில்களை நம்பி இருந்த லட்சக்கணக்கான இந்தியர்களோட வாழ்க்கை ஒரே நாள்ல கேள்விக்குறியா மாறிடுச்சு. இந்த வரியால பாதிக்கப்பட்ட வர்த்தகத்தோட மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? $48 பில்லியன். யோசிச்சு பாருங்க, இது பல சின்ன நாடுகளோட மொத்த ஜிடிபியை விட அதிகம். இவ்வளவு பெரிய தொகை மதிப்புள்ள வர்த்தகம் ஒரே அடி ஆபத்துல சிக்கிடுச்சு. சரி, அமெரிக்காவோட இந்த அதிரடி மூவ உலக பொருளாதார நிபுணர்கள்லாம் எப்படி பார்த்தாங்க? அவங்க இத ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு சொன்னாங்களா, இல்ல ஒரு பெரிய தப்புன்னு சொன்னாங்களா? நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் உடனே வார்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் இத ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர், அதாவது ஒரு பெரிய யுக்தி பிழைன்னு சொன்னாரு. இதை இந்தியாவை மட்டும் பாதிக்காது, லாங் ரன்ல அமெரிக்கா இந்தியா உறவிய டேமேஜ் பண்ணிடும்னு சொன்னாரு. இன்னொருத்தர் இதை எப்படி சொன்னார்னா, தலையில துப்பாக்கிய வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. இந்த மாதிரி மிரட்டி பாக்குற வேலையெல்லாம் ஒரு நல்ல உறவுக்கு என்னைக்கும் உதவாதுங்கிறது தான் அவங்களோட கருத்தா இருந்துச்சு. அப்போ நிபுணர்களோட ஒட்டுமொத்த கணிப்பும் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. இந்த வரிகள் இந்தியாவை அமெரிக்கா கிட்ட இருந்து தூரமாக்கி நேரா அவங்களோட பிரிக்ஸ் பார்ட்னர்ஸ் கையில கொண்டு போய் விட்டுடும். இதுதான் நாம் ஆரம்பத்துல சொன்ன அந்த எதிர்பாராத விளைவு. ஓகே, அமெரிக்கா அவங்க வேலைய காட்டிட்டாங்க. இப்போ இந்தியா என்ன பண்ண போகுது? இந்த பெரிய சவால இந்தியா எப்படி ஃபேஸ் பண்ணுச்சு? அவங்க பயந்துட்டாங்களா, இல்ல ஒரு தெளிவான பிளானோட பதிலடி கொடுத்தாங்களா? இந்தியா கொஞ்சம் கூட பயப்படல. அதுக்கு பதிலா ஒரு தெளிவான மல்டி லெவல் பிளானோட களத்துல இறங்குனாங்க. புதுசா வேற மார்க்கெட் தேடுறது, நம்ம ஊரு ஏற்றுமதியாளர்களுக்கு சப்போர்ட் பண்றது, அப்புறம் சட்டப்படி இதுக்கு எதிரா போராடுறதுன்னு ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி செஞ்சாங்க. இது ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்தியாவோட பதில் வெறும் இன்டர்நேஷனல் லெவல்ல மட்டும் நிக்கல, அது நம்ம வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துச்சு. வோக்கல் ஃபார் லோக்கல் பிரச்சாரத்தை மறுபடியும் கையில எடுத்தாங்க. இறக்குமதியை குறைச்சு நம்ம பொருளாதாரத்தை நாமளே பலப்படுத்திக்க இது ஒரு நல்ல சான்ஸ்னு நினைச்சாங்க. இப்போ இந்த கதையோட கிளைமாக்ஸ்க்கு வருவோம். நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம், ஞாபகம் இருக்கா? வரிகளை வச்சு ஒரு கூட்டணிய உடைக்க முடியுமான்னு. அதுக்கான பதில் இப்போ கிடைக்க போகுது. திரும்பவும் அதே கேள்வி. இவ்ளோ பிரஷர், இவ்ளோ பெரிய எக்கனாமிக் அட்டாக்குக்கு அப்புறம் பிரிக்ஸ் கூட்டணி இதோட முடிஞ்சிருச்சா? பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, இல்ல, பிரிக்ஸ் உடையல. அதுக்கு நேர்மாறா எந்த விஷயம் அதை உடைக்கும்னு நினைச்சாங்களோ அதே விஷயம் அதை முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. இதுதான் இந்த கதையில இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா இந்த உறவுகள் எப்படி மாறுச்சுன்னு தெளிவா புரியும். ஒரு பக்கம் இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் ரொம்பவே ஸ்ட்ரெயின்ல இருக்கு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் மத்த பிரிக்ஸ் நாடுகளுக்கும் நடுவுல இருந்த பாண்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதோட நேரடி விளைவு என்ன? ஆசியால அமெரிக்காவோட செல்வாக்கு குறையுது. இதுதான் அந்த எதிர்பாராத விளைவோட உண்மையான இம்பாக்ட். கடைசி என்னாச்சுன்னா, இந்த வரிகள் பிரிக்ஸ் கூட்டணிய உடைக்கல, அதுக்கு பதிலா அதுக்கு ஒரு புது பர்பஸையே கொடுத்துருக்கு. இப்போ இந்த நாடுகள்லாம் அவங்களுக்குள்ள எக்கனாமிக் உறவுகளை இன்னும் ஆழப்படுத்திட்டு டாலரை நம்பி இல்லாம பிரிக்ஸ் பே மாதிரி புது வழிகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த அனாலிசிஸ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி.
உலக வர்த்தக வரைபடத்தையே மாத்தி வரையுற இந்த நேரத்துல இனிமேல் வரப்போற புதிய உலக பொருளாதாரத்துக்கான ரூல்ஸை யார் எழுதுவாங்க? இந்த ஒரு சின்ன நிகழ்வு இவ்ளோ பெரிய ஒரு கேள்வியே நம்ம முன்னாடி வைக்குது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?